கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தெய்வம்தான் நம்முடைய நம்பிக்கை. அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களோ அசையாமல் சீயோனை போல, சீயோன் மலை போல இருப்பார்கள். நீங்க அவர் நம்புறீங்களா? நம்புங்க பிரியமானவர்களே. அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வருவார். சரியா? ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? என் நம்பிக்கையே உனக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உனக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உனக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உனக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உனக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உனக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உனக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உனக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. வெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. வெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உனக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உனக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உனக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உனக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க.
ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே எனக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நற்செய்தியில இயேசு கிறிஸ்து ஆண்டவர் முடக்குவாதமுற்ற ஒருவனுக்கு நற்சுகம் கொடுக்கின்ற பகுதியை நாம பார்க்கிறோம். 4 பேர் ஒருத்தனை கட்டிலோடு, அவனால நடக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருக்கிறான். கட்டிலோடு சுமந்துக்கிட்டு இயேசு கிட்ட வர்றாங்க. அப்படி வந்த வேளையில இயேசு ஆண்டவர் அவனுடைய நம்பிக்கையை பார்த்து கிடையாது, அவனை சுமந்துக்கிட்டு வந்தாங்களே அந்த 4 பேர், அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்து அவனை சுகப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. சரி, ஏன் அவனுக்கு நம்பிக்கை இல்லை? ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு சில காரியங்களை நாம யோசிச்சு பார்க்கலாம். அவன் தான் சுகமடையணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மருத்துவர்களிடம் போயிருக்கலாம். மருந்து மாத்திரைகள் அவனுக்கு சுகம் கொடுக்கல. வழிபாட்டு முறைகள், இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றினா அவனுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த மத தலைவர்கள் ஒரு சில காரியங்கள் அவனுக்கு பண்ணி இருக்கலாம். அதுவும் அவனுக்கு வாய்க்கல்ல. இன்னும் சிலர் அன்றைய நாட்களில் இருந்த மந்திர காரியங்கள், அந்த காரியங்கள் மூலமாக அவனுக்கு நற்சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு அவனை நம்ப வச்சு எவ்வளவோ காரியங்கள் எல்லாம் பண்ணி அவன் கிட்ட இருந்து எவ்வளவு பணம் கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்துட்டு கடைசியில அவனை திரும்பவும் அதே படுக்க நிலைக்கே விட்டுட்டு போயிருக்கலாம். இப்படி எல்லா விதமான மெதட்டும் அவன் ட்ரை பண்ணி கடைசியில முடியாத நிலையில, இப்போ இதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை நான் இப்படித்தான் செலவிடணும் அப்படி என்கின்ற மனநிலைக்கு வந்ததன் பிறகு அவன் அப்படியே படுத்திருந்திருக்கலாம். இப்போ இந்த சூழ்நிலையில இவனுடைய நண்பர்கள் வந்து இவனுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி இயேசு அப்படி என்கின்ற மெஸ்ஸியா எல்லாருக்கும் நற்சுகம் கொடுக்கிறார், நீயும் அங்கு வந்தால் உனக்கும் நற்சுகம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடும். ஆனா அதை கேட்டு நம்பும் அளவுக்கு அவனுடைய கடந்த காலம் அவ்வளவுக்கு ஆசீர் இல்லை, நம்பிக்கை உள்ளதாக இல்லை. அவன் யார்கிட்டெல்லாம் போனானோ அவர்கள் எல்லாரும் அவனை ஏமாற்றித்தான் விட்டார்கள். அப்போ ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றத்தை சந்தித்தபடியினால் அவனுக்கு இயேசு கிறிஸ்து மேலும் நம்பிக்கை இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ என்ன சொல்றான், வேண்டாம் விட்டுருங்கப்பா, நான் எப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். நம்ம வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்கள் நாம முயற்சி செய்திருக்கிறோம், கடவுள் மீது நம்பிக்கை வைத்து எத்தனையோ காரியங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம். ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம், அந்த வீடு கட்டுகிற பணியில ஆண்டவரங்களை நிறைவாக ஆசீர்வதித்து இருக்கிறார். திடீரென்று பார்த்தால் உலகத்தில் நடக்கக்கூடிய போர், அதன் மூலமாக பொருட்களின் விலை அதிகரிச்சிட்டு இனி என்ன பண்றது? ஆண்டவரே, உங்க ஆசீரோடு தானே தொடங்கணும், இப்போ அந்த வீடு பாதியில கிடக்குது. ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பணம் சேர்த்தோம், எல்லாம் சூப்பரா சேர்த்துட்டா எங்க வாகனம் வரப்போகுது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற வேளையில 2 நாட்கள்ல வாகனம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வேளையில திடீரென்னு பார்த்தா இந்த போர் மூலமாக விலை எல்லாம் உயர்ந்துருச்சுது, கையில் இருக்கிற பணம் பத்தாது, என்ன பண்றது? யாரோ ஒரு டாக்டராம், அவர் வந்தா நிச்சயமாக இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடுவாராம், இந்த சர்ஜரி பண்ண அவர் சரி பண்ணிடுவாராம், அவர் வர்றார் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தோம். திடீரென்னு பார்த்தா
அவரால் வர முடியலையா? என்ன இது? எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றத்தில் முடிகின்ற பொழுது அவ்வளவுதான் வாழ்க்கை. இனிமேல எங்களால எந்த ஒரு காரியத்தை அடைந்து கொள்ள முடியாது அப்படின்னு முடக்குவாத முற்றவனை போல அநேக தடவையில நாமும் முடக்கப்பட்டு கிடக்கலாம். அப்பேற்பட்ட நம் அத்தனை பேருக்கும் இன்றைய நற்செய்தி ஒரு வெளிப்பாடாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நம்பிக்கையில முடங்கி போய் கிடக்கக்கூடிய நம்மை, அந்த முடக்குவாத முற்றவனை போன்று இருக்கக்கூடிய நம்மை முற்றும் முழுவதுமாக ஆசீர்வதித்து நாம் சற்றும் எதிர்பாராத படிக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசிரின் சிகரங்களுக்கு கொண்டு போவார். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவனை பார்த்துட்டு சொல்றாரு, ஏம்பா உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் கேட்கல. அவர் பார்த்துட்டு சொல்றாரு, இந்தப்பா எந்திரி, எழுந்து உன்னுடைய படுக்கை நீயே தூக்கிக்கிட்டு உன் வீட்டுக்கு போ. அவனுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த படுக்கையை விட்டு நான் எந்திரிப்பனா அப்படின்னு அவனுடைய உள்ளத்துல எத்தனையோ வாட்டி அவன் யோசிச்சு கூட இருந்திருக்கலாம். அப்பேற்பட்டவனுக்கு இயேசு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு மகிழ்வின் செய்தியை கொடுக்கிறார். எந்திரி, எந்திரிச்சு உன்னுடைய படுக்கையை நீயே தூக்கிக்கிட்டு உன் வீட்டுக்கு போ. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எந்திரிங்க, வீடு கட்ட முடியலையா? அது என்னது? விலை எல்லாம் உயர்ந்து போனா என்ன உங்களுக்கு? உங்களது மூலதனம் பணம் கிடையாது, நான் மூலதனமாக இருக்கிறேன். உங்களது உள்ளத்தில் வீட்டை கட்ட வேண்டும் அப்படி என்கின்ற வைராக்கியத்தை கொடுத்தது, கனவை கொடுத்தது நான். பணத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம், என் மீது நம்பிக்கை வையுங்கள், எல்லாம் தானாக நடக்கும். அதுவும் நீங்க எதிர்பாராத விதத்தில் நடக்கும். அந்த மருத்துவர் உங்களை வந்து சந்திக்காது போனால் என்ன, அவரை விட பெட்டரான ஒருவரை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பி வைப்பார். இப்படி என்னென்ன காரியங்கள் எல்லாம் இதுவரைக்கும் நீங்க கைகூடாமல் மனதால் உடைந்து நம்பிக்கை இழந்து போய் படுத்த படுக்கை முடக்கவாதமுற்ற நிலை என்கின்ற நிலையில் இருக்கிறீர்களோ, அந்த நிலைகளில் எல்லாம் இருந்து நீங்கள் சீக்கிரமாகவே விடுதலையாகி ஆண்டவரது மகிமையை காணப்போவது உறுதி. அந்த நாள் நிச்சயமாக மகிழ்வின் சிகரங்கள் உங்களுக்கு தரப்படும். ஆமென். கொலோசையர் 2ஆம் அதிகாரம், தயவு செய்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரத்திலே தயவு செய்து எடுத்து வாசிங்க. 18வது வசனம். போலி தாழ்மையையும் வானதூதர்களை வழிபடுவதை விரும்புகிற மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்க அவர்கள் தங்கள் கண்ட காட்சிகளை அடிப்படையாக கொண்டு உலக போக்கிலான வீண் இருமாப்பு கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் இன்னைக்கு என்ன வந்துட்டு? வீண் இருமாப்பு. பிரைஸ் தி லார்ட். என்ன வந்துட்டுங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன வந்துட்டு? வீண் இருமாப்பு. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்க எங்க வந்திருக்கீங்க? சொல்லுங்க, நீங்க எங்க வந்திருக்கீங்க? கோயிலுக்கு வந்திருக்கீங்க, ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க, ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள ஒரு தற்பெருமை வளர்ந்துட்டே இருக்கும். சாத்தான் உண்டாக்குவான், நம்ம ரொம்ப பரிசுத்தவான், மற்றவங்கெல்லாம் பாவிகள். பிரைஸ் தி லார்ட். நம்ம உள்ள உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன நினைப்பான்? வெளியே உட்கார்ந்து இருக்கிறவன் தீர்ப்பிட்டு இருப்பான். அப்படிதானே? சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? உள்ள உட்கார்ந்து இருக்கிறவன் பாருங்க பூசை நடந்துகிட்டு இருக்கும், ஆனா வெளியே உள்ளவனை பார்த்துக்கிட்டே பாரு இதெல்லாம் இருக்கு பாரு, அதுக்குள்ள பூசை முடிஞ்சிடும், சென்று வாருங்கள், திருப்பலி முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி அநேகருடைய இருதயத்தில் என்ன உண்டாயிருதுன்னா, இருமாப்பை மனிதர்களுக்குள்ளாக பிசாசு விதைத்து வைத்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். மற்றவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்றது, நம்ம நீதிமான், மற்றவங்களாம் பாவிகள் என்று நம்மை நாமே போலித்தனமாக கற்பனையிலே நாம என்ன செஞ்சுக்கிறோம்? இடம் கொடுத்து மிதந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே, ஒபாதியா 1ஆம் அதிகாரம், தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒபாதியா 1ஆம் அதிகாரத்தில் 2-4 வசனங்கள் படிங்க. நான் 2லேருந்து படிங்க. நான் உன்னை மக்களினத்தாரிடையே சிறுமைக்குள்ளாக்குவேன், நீ பெரும் நிந்தைக்கு ஆளாக்கப்படுவாய். பாறை இடுக்குகளில் வாழ்பவனே, உயரத்திலே குடியிருப்பவை அமைத்திருப்பவனே,
என்னை தரை மட்டும் தாழ்த்தக்கூடியவன் யார் என உள்ளத்தில் சொல்லிக் கொள்பவனே, உன் இதயத்தின் இருமாப்பு உன்னை ஏமாற்றி விட்டது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் தயவு செய்து. என்ன போட்டிருக்கு சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இருக்கலாம். அவன் காசு உள்ளவனா இருக்கலாம், அதிகாரம் உள்ளவனா இருக்கலாம், கொஞ்சம் படிச்சிருக்கலாம், கொஞ்சம் இந்த உலகத்தில் 4 பேர் முன்னால கொஞ்சம் பிரபலியமான நபராக மாறி இருக்கலாம். உடனே மனுஷனுக்கு என்ன வந்துடுது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன வந்துடுது? இருமாப்பு. நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ அது உங்கள்கிட்ட வந்துடும். நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ. என்ன சமீபத்தில் ஒரு அம்மா வந்து சொன்னிச்சு, என்னுடைய மகன் ஒரு வீடு கட்டியிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் என் மகன் ஒரு வீட்டை தான் ஏன் கட்டியிருக்கான், வீடு தான் ஏன் கட்டியிருக்கான். ஆனால் என் மகன் சொல்கிறான், சும்மா ஓயாமல் வந்துட்டுலாம் இருக்கக்கூடாதுன்னு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சும்மா ஓயாமல் நினச்சக்கூடாது, வந்துட்டு இருக்கக்கூடாது. உனக்கு இந்த வீட்டில் இருக்கிற அளவுக்கு என்ன கிடையாது, உனக்கு சுத்தப்பத்தம்லாம் கிடையாது. அட பாவி மவனே, இந்த வயிற்றுக்குள்ளே தானே வந்த. அல்லேலூயா. இவர் வீட்டை தான் கட்டியிருக்கிறாராம். ஏன்? அவர் போட்டுக்கிற மார்பு நெட் அழுக்காயிருமா? பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் படிச்சிடக்கூடாது, கொஞ்சம் வசதியாக இருந்துடக்கூடாது, கொஞ்சம் சம்பளம் வாங்கிடக்கூடாது, கொஞ்சம் உடம்புல ஆரோக்கியம் இருக்கு, கொஞ்சம் சுண்டனா ரத்தம் வரும், கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்கு. உடனே எல்லாருக்கும் என்ன வந்துடுது சொல்லுங்க, எல்லாருக்கும் என்ன வந்துடுது? ஒருத்தரையும் விட்டு வைக்கிறதுல இது. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் குசும்பு, எல்லாருக்கும் கொழுப்பு, திமிரு எல்லாம் என்ன செய்யுது? உடம்புல இருந்து ஆட்டி படைக்குது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அதிகாரம் கையில் கிடைச்சிடக்கூடாது, என்ன ஒரு போஸ்டிங் கிடைச்சிடக்கூடாது. உடனே என்ன செய்யறான்? வந்து பாரு நிற்கிறான். எல்லாருக்கும் ஒன்று இருக்கு, மண்ணுக்கு மேலே ஆடுற எல்லாவனும் மண்ணுக்கு கீழே அடங்கிதான்.